மக்களே நிறைய பேர் கேட்குறது, இவ்வளோ லெமன் எடுக்கிறீங்களே ஒரு நாள் விட்டு ஒரு நாள், எங்களுக்காவது கொடுங்களேன். ஒருத்தங்க கேட்டாங்க, எனக்கு 1 கிலோ அனுப்பிச்சி வைங்கன்ட்டு. அதாவது எனக்கு தேவை இருக்குங்க. என்ன பண்ணுவீங்கக்கா இவ்வளோ லெமன் அப்படின்னா, இவங்ககிட்டருந்து வாங்கி இவங்களுக்கே கொடுக்குறேன். எனக்குமே அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் தான் காய் வைக்கல. இதை பற்றி புரிதல் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா 4-5 வருஷம் ஆச்சு. எலுமிச்சம் காய்க்கவே மாட்டேங்குது நிறைய பேர் புலம்புறீங்க. உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு அமினோ ஆசிட், முட்டை அமினோ அமிலம், சரியா? எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற லாங் வீடியோ ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். எலுமிச்சம் அந்த சாறு எடுத்து முட்டை அமிலம் தயாரிக்கிறதுக்கு நான் பயன்படுத்திக்குவேன். தோல் பார்த்திங்கன்னா குளியல் பொடி, ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்குவேன். நிறைய எலுமிச்சம்பழம் இருக்குது, என்ன பண்ணுறேன்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டும் நான் படித்தேன். தயவு செஞ்சு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்குது, நம்மளுக்கு எத்தனை வகையாக ஹெல்ப் பண்ணுது. சேனலில் போய் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபிஷ் அமினோ ஆசிட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மறக்காமல் செக் பண்ணிக்கிங்க. ஹாப்பி கார்டனிங்.